Hi, hello everyone. It's me Rahul. It's my YouTube channel Rahul Elevates. So welcome to my next video. So பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் சின்னதாட்டு குருவிகளோட சத்தமும் சம்டைம்ஸ் பசுக்களோட சத்தமும் கேட்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ அவுட்டோரில் இருந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, த ஆர்ட் ஆஃப் ஸ்டார்டிங் பிஃபோர் யூ ஆர் ரெடி. லைக் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலும் அதுக்காக ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். இல்லை இந்த ஒரு விஷயம் கையில் இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நிறைய பேரும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் மைண்டில் இருக்குது, நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. காரணம் என்ன, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்து எப்போ வேணாலும் போர் அடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை நம்ம அந்த கன்சிஸ்டன்சி அதுலேருந்து விட்டு போகலாம். ஆனால் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒரு மொமெண்டத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அதை த்ரூ அவுட் த லைஃப் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து முதல் விஷயம் ஹேபிட் ஆகணும் அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம அந்த ஒரு விஷயத்தில் பி கன்சிஸ்டண்டாக இருக்கணும். எல்லா விஷயமும் நம்ம கையில் கூடி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா சம்டைம்ஸ் அந்த ஒரு விஷயம் நம்ம கையில் கிடைக்கலன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம்முக்கு போகணும், இல்லை ஒரு அத்லெட் ஆகணும், அப்போ எனக்கு ஒரு ஷூ வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவ்வளோ டைம் நமக்கு போகுது. அவ்வளோ நாள் நம்ம கிட்ட இருந்த கன்சிஸ்டன்சிக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஸோ எப்போவுமே நம்ம ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து எதையும் பற்றி நினைக்காம கான்ஃபிடெண்ட்டாக அந்த விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி தான் நானும் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குன்னா வந்து ஒரு நல்ல வயர்லெஸ் மைக் வாங்கணும்னு பயங்கர ஆசை. அதே மாதிரி வீடியோ க்ரியேஷனுக்காக நல்ல ஒரு மொபைல் ஃபோன் லைக் ஐஃபோன் வாங்கணும்னு பயங்கர ஆசை. ஆனால் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான், இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான், ஈவன் ஒரு சின்ன காலர் மைக்குமே நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி காம்பேட்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மைக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா சம்டைம்ஸ் அது என்னால் முடியலை, அந்த விஷயம் என் கையில் இல்லை அப்படின்னா அது ஒரு ரொம்ப நாளாக என்னோடய டைம் வேஸ்ட் ஆகிடும். இல்லை அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நம்ம மைண்டில் வந்து அதுக்கு கிடைக்க போகிற அடோரேஷனை நினச்சி நம்ம ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். அதனால் இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஆர் ரெடி ஆர் நாட். இட்ஸ் அபவுட் ஆர் யூ ரெடி டு ஸ்டார்ட், ஆர் யூ கான்ஃபிடென்ட் எனஃப் டு ஸ்டார்ட். அந்த ஒரு விஷயத்த நம்ம நமக்கே கேட்டுட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் அதோட ஒரு வழியை நமக்கு திறந்து தரும். அந்த வழியில் நம்ம பயணித்து போய் நமக்கான விஷயத்தை பில்டு பண்ணுறது தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு எதாவது பண்ணணும், இல்லை நான் ஒரு விஷயத்த பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு யாருக்காவது எதாவது ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எதையும் பற்றி யோசிக்காதீங்க. என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, நோ மோர் எக்ஸ்கியூசஸ். காரணம் என்ன, இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் அட்லீஸ்ட் ஒரு மிட் ரேஞ்ச் இல்லைன்னா ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கும். எல்லா மொபைல் ஃபோன்ஸுமே இப்போ வந்து டீசெண்டான குவாலிட்டியிலே வீடியோஸ் எடுக்குது. ஈவன் நம்மகிட்ட ஒரு மைக் இல்லை அப்படின்னாலுமே அத்தியாவசியம் ஓரளவு நல்ல ஆடியோ குவாலிட்டியும் நம்மளால் எடிட்டிங் மூலமாகவும் நம்ம கற்றுக்கிற குறைஞ்ச விஷயங்கள்னாலும் அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எதையும் பற்றி யோசிக்காதீங்க. என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சி அதை பற்றி கவலையும் படாதீங்க. இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்வேஸ் ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஆர் ரெடி. அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு மோட்டிவேஷனை நமக்கு நாமளே உருவாக்கி எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அதர்ஸ். பட் இருந்தாலும் உண்மை அதுதான், நமக்கான டைம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் ரொம்ப கம்மி. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஆட்களோடு பேசுவோம், நிறைய கனெக்ஷன்ஸ் பில்டு பண்ணுவோம். அதே மாதிரி நமக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டை பில்டு பண்ணி வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் நெசசரி டு எவ்ரி ஒன், பட் அட்லீஸ்ட் ட்ரை டு லிவ் யுவர் ஓன் லைஃப். அவ்வளோதான். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் எவர் யூ திங்ஸ் யூ ஆர் டூயிங், இட் ஷுட் மேக் யூ ஹாப்பி, மேக் யூ ஃபீல் பெட்டர். ஸோ இஃப் சம்திங் bothers you in your life, just take a bold step, like rejecting that thing or come out of from that.
ஸோ எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து நடக்காத ஒரு விஷயந்தான். பட் சம்டைம்ஸ் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ எதையும் பற்றி யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். ஸோ இட்ஸ் மீ ராகுல், இட்ஸ் ராகுல் எலிவேட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி.